சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு. அரசு ஊழியர் சங்கங்களுடன் 4 நாட்கள் கருத்து கேட்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசில் ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு செய்ய ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களிடம் 4 நாட்கள் கருத்துக்களை கேட்க உள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே நேரம் மத்திய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் 2004ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்பிருந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டி மாநில அரசு பணியாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதற்கிடையே கடந்த ஜனவரி 24ஆம் தேதி மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முன்னாள் இயக்குனர் KR சண்முகம் மற்றும் நிதித்துறை துணை செயலர் பிரதீக் தயாள் ஆகியோர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்தது. இக்குழு தனது விரிவான அறிக்கை மற்றும் பரிந்துரையை 9 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்ட இந்த குழு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேச இக்குழுவினர் முடிவெடுத்துள்ளனர். அதன்படி ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 25, செப்டம்பர் 1 மற்றும் செப்டம்பர் 8 ஆகிய 4 நாட்களில் காலை 11 மணிக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2 பிரதிநிதிகள் குறித்த தகவலை தெரிவிக்கும்படி சங்கங்களின் தலைவர் செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.